கோவையில் கனமழையால் ரயில்வே பாலத்தில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய வெள்ளத்தால் நோயாளிகள் சிரமமடைந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டத்தில் கோவை நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. கோவையில் ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தொண்டாமுத்தூரிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் பயணிகள் சிரமமடைந்தனர். தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக முள்ளக்காடு, காளவாசல், வெள்ளப்பட்டி, தருவைகுளம், டேவிஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் 8000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய மழை நீரால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. தருமபுரி நகர் பகுதியிலும் கடத்தூர், குண்டல்பட்டி, வெண்ணாம்பட்டி பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நாகர்கோவில், பூதப்பாண்டி, தடிக்காரன் கோணம், கீரிப்பாறை, 5 கிராமம், சுசீந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் லேசான மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம், சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் நேற்று வேலூர், திருத்தணி, ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் மட்டுமே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமான வெப்பம் பதிவானது. இதனிடையே திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது.